எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போற ரெசிபி மைசூர் மசாலா தோசை. பொதுவாவே மசாலா தோசை நெறைய பேரோட ஃபேவரட்டா இருக்கும். அதுவும் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடும்போது தான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்ல நம்ம கரெக்ட்டான பதத்துல மாவு அரைச்சோம்னா, வீட்லயே ஹோட்டல விட டேஸ்ட்டாவும் நம்ம மசாலா தோசை செய்துடலாம். அதுலயும் மைசூர் மசாலா தோசை ஸ்பெஷல். முதல்ல தோசையில ஒரு ரெட் சட்னி ஸ்ப்ரெட் பண்ணிருவாங்க. அதுக்கு மேல மசாலா வச்சு மடிப்பாங்க. அந்த ரெட் சட்னி, உருளைக்கிழங்கு மசாலா இதோட தோசைய சாப்பிடும்போது அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. இந்த தோசை செய்யறதுக்காக அரிசிய ஊற வச்சு மாவு அரைச்சு தான் நம்ம செய்ய போறோம். வாங்க ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம எந்த கப்ல அரிசி அளக்குறோமோ, அதே கப்ல 3 கப் அளவு அரிசிக்கு 1 கப் அளவு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கணும். அரிசி, உளுத்தம் பருப்பு அளந்து வச்சிருக்கோம்ல, இது கூட 1 டீஸ்பூன் அளவு வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு சேர்த்துக்கணும். அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வீட்ல சாப்பாடு செய்வோம்ல, அந்த அரிசி, இல்ல பொங்கல் செய்ய வச்சிருப்போம்ல, பச்சரிசி அதுவும் எடுத்துக்கலாம். இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். 2, 3 தடவ தண்ணி சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு 3 மணி நேரத்துல இருந்து 4 மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சுக்கணும். நான் கொஞ்சமா எடுத்திருக்கிறதுனால அரிசி, உளுத்தம் பருப்பு எல்லாம் ஒண்ணா ஊற வச்சுட்டேன். இதுவே அதிகமான அளவுல எடுக்கிற மாதிரி இருந்தா உளுத்தம் பருப்பு தனியா ஊற வச்சு அரைக்கணும். அரிசி நல்லா ஊறுனதும் ஒரு 15 நிமிஷம் முன்னாடி உளுத்தம் பருப்பு அளந்தோம்ல, அந்த கப்ல 1/2 கப் அளவு அவல் சேர்த்து ஒரு தடவ வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும். நான் மாவு மிக்ஸிலயே 2 பங்கா சேர்த்து அரைக்க போறேன். இதுல ஐஸ் வாட்டர் சேர்த்து மாவு அரைச்சு எடுத்துக்கிறேன். இதுவே கிரைண்டர்ல மாவு அரைக்கிற மாதிரி இருந்தா ஐஸ் வாட்டர் எதுவும் சேர்க்க தேவையில்ல. மிக்ஸில அரைக்கிறதுனால மாவு சூடாகும். அதனால நான் ஐஸ் வாட்டர் சேர்த்துக்கிறேன். நம்ம ஊற வச்சிருந்தோம்ல, அந்த அவலையும் கூட சேர்த்து அரைச்சுக்கணும். நான் அரிசிய 2ஆ பிரிச்சு மாவு 2 தடவ அரைச்சு எடுத்தேன். 2த்தையும் ஒரே பாத்திரத்துல சேர்த்துட்டு கை வச்சு நல்லா கலந்துக்கலாம். மாவு நல்லா கலந்ததும் ஒரு 8ல இருந்து 10 மணி நேரம் ஃபெர்மெண்ட் ஆகணும். இத தட்டு போட்டு மூடி அப்படியே வச்சிடலாம். நான் ஒரு ஓவர் நைட் அப்படியே வச்சிடுறேன். நான் காலையில உங்களுக்கு காட்டுறேன். மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு. உள்ள பாருங்க. உங்களுக்கு நான் கரண்டி வச்சு காட்டும்போது தெரியுதுன்னு நெனைக்கிறேன். இப்ப இதுல இருந்து நான் தோசைக்கு தேவையான அளவு மாவு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிறேன். நான் இதுல தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்க்கிறேன். சர்க்கரை சேர்க்கறதுனால தோசைக்கு நல்ல கலர் கிடைக்கும். இப்ப மாவு நல்லா கலந்து வச்சுட்டு, ரெட் சட்னியும், உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி பண்ணிக்கலாம். அடுப்புல ஒரு பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்திருக்கேன். வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் அளவு இதுல சேர்க்கிறேன். எள்ளு பொரிஞ்சதும் 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். வெங்காயம் கூடவே 4 பல் பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம், பூண்டு 2ம் வதங்குனதும் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 4 காய்ந்த மிளகாய் தண்ணீல ஊற வச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்துடுறேன். இப்ப இதெல்லாம் மொத்தமா சேர்த்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஆறுனதும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சுக்கணும். இப்ப நம்ம வதக்கி வச்சிருந்தோம்ல, வெங்காயம், பூண்டு, காய்ந்த மிளகாய் நல்லா ஆறிடுச்சு. இத மிக்ஸி ஜார்ல சேர்க்கிறேன். ரெட் சட்னி அரைக்கிறதுக்கு முன்னாடி 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, தேவையான அளவு உப்பு, காய்ந்த மிளகாய் ஊற வச்சிருந்தேன்ல, அந்த தண்ணி சேர்த்து அரைச்சுக்கிறேன். அவ்வளோதாங்க. தோசையில ஸ்ப்ரெட் பண்ற சட்னி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இத ஒரு கிண்ணத்துல சேர்த்துட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப உருளைக்கிழங்கு மசால் செய்யறதுக்காக சட்னி சேர்த்த அதே பாத்திரத்துல எண்ணெய் சேர்த்துட்டு தாளிப்பு பண்ணிக்கலாம். கடுகு, சீரகம், கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு பொரிஞ்சதும் இஞ்சி, பச்சை மிளகாய் 2ம் சேர்த்து மிக்ஸி ஜார்ல பல்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துடுறேன். நம்ம இந்த உருளைக்கிழங்கு மசாலுக்கு வேற எதுவும் காரம் சேர்க்க போறதில்ல. அதனால பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இஞ்சி, பச்சை மிளகாய் பச்சை வாசனை போனதும் வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு கூடவே தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு உருளைக்கிழங்கு மசாலா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி கொத்தமல்லி தழைகள் கொஞ்சம் தூவிட்டு ஒரு தடவை கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப தோசை சுட்டுக்கலாம். ஸ்டவ்ல கல்லு வச்சிருக்கேன். தோசை கல் சூடானதும் வெங்காயம் 2ஆ கட் பண்ணி கல்லுல இந்த மாதிரி தேய்ச்சுட்டு, தோசை கல்லுல 2 கரண்டி மாவு எடுத்து ஊத்தி மெதுவா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தோசை ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் எவ்வளவு மெலிசா முடியுதோ அந்த அளவுக்கு மெலிசா மாவு தேய்ச்சுக்கணும். இந்த தோசைக்கு கொஞ்சம் தாராளமாவே நெய் இல்ல எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தோசை மேல லேயர் மாவு இல்லாம நல்லா வெந்ததும் ரெட் சட்னிய ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல உருளைக்கிழங்கு மசாலாவ வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தோசைய அப்படியே வச்சு மடிச்சு எடுக்க வேண்டியதுதாங்க. தோசை பாருங்க எவ்வளவு கிறிஸ்பா கல்லுல ஒட்டாம எவ்வளவு நல்லா வந்திருக்குன்னு. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுங்க. இந்த தோசைக்கு கூட தொட்டுக்க கூட எதுவும் தேவையில்லங்க. அப்படியே சாப்பிட்டுடலாம். கண்டிப்பா வீட்ல ஒரு தடவ ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ புடிச்சிருந்தா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நன்றிங்க. அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்.